பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி எழுதணும். இந்த நாளை தந்த ஸ்தோத்திரம். இந்த கிருபை மாத்திரம் எங்களுக்கு தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். வண்ணாந்தீரங்கள் வழி வயல் வெளியாகட்டுமே, வறட்சியெல்லாம் வளமாக மாறட்டுமே. வண்ணாந்தீரங்கள் வயல் வெளி ஆகட்டுமே, வறட்சியெல்லாம் வளமாக மாறட்டுமே. பொங்கி 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 வரட்டும், தேவ அபிஷேகம் என்னில் வரட்டும். கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட மீண்டுமாக பேச சொன்ன ஒரு வேத வார்த்தை, சோதனையை சகிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனை வரும்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க தாங்க உங்களுக்கு சோதனை வரும். ஆண்டவரை விட்டு தூரமாக போனீங்கன்னா உங்களுக்கு சோதனை வராது. நீங்கள் உலகத்தின் பிசாசோடு ஐக்கியம் இருக்கும்போது உங்களுக்கு சோதனை வர்றதுக்கு அவன் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவர் சொல்கிற, திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட நான் விட மாட்டேன், தப்பிச்செல்ல வழி செய்வேன். அப்படி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க நல்ல கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு தான் சோதனை வைப்பாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க சோதனை வரும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எபிரேயர் 2:18, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருந்தால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டுட்டார், பாடுபட்டுட்டார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க. எந்த கண்டு கலங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒன்றுமே இல்லையா, கலங்காதீங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அன்றன்னுள்ள ஆகாரத்தை அவர் உங்களுக்கு தருவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களை மன்னிக்கணுங்க. மன்னிக்கிறது மட்டும்தான் நம்மளால் முடியல, அது ஒன்றுதாங்க முடியல. மன்னிச்சு தான் மறக்கணும். ஆண்டவர் மீகா 7:18-19 எல்லாத்தையும் மறந்து கடலுக்கு பின்னால் தூக்கி போட்டார், முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் வருவான். அப்போ நீங்கள் நமக்கு நன்மை வராதுக்கு காரணம் நம்ம பாவம் தாங்க. எரேமியா 5:25 இருக்குது, என்ன இருக்குது, உன் பாவங்களே உனக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. ஏசாயா 59:2 இருக்குங்க, உன் பாவங்களே உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற நடுவாக ஒரு பிரிவினை வச்சிருக்கு. அப்போ உன் பாவம் எங்கே இருக்கு, உன் வாசப்படியில் படுத்து கிடக்கு. அப்போ இந்த பாவத்தை விட்டுட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நான் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு இடத்த சுத்தம் பண்ணுவேன். பாவத்துக்கு போயிடுவாங்க ஈஸியாக, வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு என் கையில் கத்திரிக்கை இருக்கும், கையில் ஒரு கட்டிங் பிளேட் இருக்கும். என்னத்தை சுத்தம் பண்ணணுமோ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்குவேன். எல்லாம் வச்சுருப்பேன், என் பெட்டியில் எல்லாமே இருக்கும். கேட்பாங்க சிலவங்க, இது என்னங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க, இது இதுக்கு வச்சுருக்கேன். அப்படியா, நமக்கு சுத்திகரிக்கிற வேலை தானே. அப்போ எதுக்கு சுத்திகரிக்கிறேன்னு சொன்னாக்கி, சோதனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாக்க. நீங்கள் சோதனையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ சோதனை வரதான் செய்யும். எல்லா மனுஷனுக்கு பரீட்சை இல்லாமல் அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. நீட் தேர்வுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது உங்கள் எஜுகேஷனை எடுக்கிறாங்க. எல்லாருமே அப்படி சும்மா போயிடக்கூடாது. எல்லாத்தையுமே நீட் தேர்வுன்னு ஒன்று வைக்கான், அது 99% பேருக்கு பிடிக்காது. அதில் என்ன இருக்குங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. நிதானம் அதை சிந்திக்கணும். எவ்வளவு நல்லா படித்தாலும் இங்கே சிக்கலை மாட்டிக்குவான். சிலவன் கள்ள காப்பி அடிச்சுட்டு வருவான், அங்கே மாட்டிக்குவான். சில பணத்தை அள்ளி போட்டு அதை நினைச்சுவான், ஜெயிச்சு உள்ளே போயிடுவான். அங்கே என்ன இருக்காது, பவர் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு நீட் தேர்வை மாதிரி தான் ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறாரு. பல போராட்டத்தை கொண்டு பக்கத்தில் நிப்பாட்டுவார். நியாயாதிபதி 3ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சு தான் எல்லாம் செத்து போயிட்டாங்க, முறுமுறுத்ததுனால செத்து போயிட்டாங்க. இன்னும் இருக்கிற ஜனங்களை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, 5 ராஜாக்களை வச்சுருக்காருயா. நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள். உங்களுக்கு சும்மா தான் கொண்டு பரலோகத்துக்கு இடுக்கமான வாசல் வழியாக போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், விரிவான வாசலில் நீங்கள் போக முடியாது. அப்போ பாடுகள் மத்தியில் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாடுகள் இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் அடிக்க முடியாது, போக முடியாது. பாடுகள் வேணும், அடிதடி வேணும், வெட்டு குத்து வேணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடு ரோட்டில் உங்களை விடணும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அடி துரத்தணும். இதெல்லாம் இந்த பாடெலாம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்போ சோதனை கண்டு கலங்கக்கூடாது. யார் சோதிக்கப்பட்டாங்களோ அவங்ககிட்ட போய் நிற்கணும். அதாவது சோதிக்கப்பட்டு நான் பாடுபட்டிருக்கேன், என்கிட்ட வா, உனக்கு நான் எல்லாம் கற்றுட்டு வரேங்காரு. தெளிவாக சொல்கிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள்
சோதிக்கப்பட்டவர்கிட்ட போய் கேளுங்க, என்ன செய்யணும் ஐயா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, எதுக்காக என்னை சோதிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. சோதனை வேணும், சோதனை சகிக்கிற மனுஷன் பாய்க்குவேன். சோதிக்கப்பட்ட பின் தான் பொண்ணாக வழங்குவேன்ட்டு யோபு சொல்கிறாரு. சோதிக்கப்படணும். இதை நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்வார். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.